ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி சென்னை ஸ்டார் கிச்சனில் நம்ம ரொம்பவே பிடிச்ச டெசர்ட் தான் செய்ய போகிறோம். ஃபேவரட்டான டெசர்ட்டு அரபியன் மில்க் புட்டிங் தான் செய்கிறோம். அதுக்கு முன்னாடி என் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, மறக்காமல் ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். அமுல் ஃப்ரெஷ் க்ரீம் ஒரு அந்த ஒரு இதில் பேக்கில் நான் ஒரு பாதி ஃபில் ஊற்றிட்டேன். அது ஒரு 5 ஸ்பூன் வரைக்கும் நீங்கள் அளவு வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் மில்க் மெய்டு அதுவும் நான் ஒரு 5 ஸ்பூன் அதே ஈக்குவலுக்கு நான் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் ரெண்டுத்தையும் நல்லா பிளெண்ட் பண்ணணும். நல்லா பிளெண்ட் பண்ண இப்போ நல்லா ஃபுல்லாக ஊற்றிட்டேன். அதுக்கப்புறம் நான் பிளெண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நல்லா இப்போ பிளெண்ட் பண்ணுறேன். இது எப்படின்னா ஒரு ஸ்வீட்னஸ் கொடுக்கும். நல்லாயிருக்கும். அந்த க்ரீம் கன்சிஸ்டன்சியும் வரும். நல்லா நம்ம பிளெண்ட் பண்ணணும். உங்கள்கிட்ட பிளெண்டர் இருந்தால் நீங்கள் அதை வச்சு கூட பிளெண்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஃப்ரெஷ் க்ரீம் நல்லா ரெடி ஆயிடுச்சு. அந்த நல்லா ஃப்ரெஷ் க்ரீமாக அந்த இதுவும் நம்ம சேர்த்தனால நல்லா ஸ்வீட்னஸாக நல்லா ஒரு மலாய் இது மாதிரி வந்துடுச்சு திக்னஸாக. அதுக்கப்புறம் நம்ம ஒரு மில்க் ஒரு 1/2 லிட்டர் சேர்த்துக்கணும் கடாயில். பால் சட்டியில் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கஸ்டர்ட் பவுடரை நல்லா ஹீட்டாக இருக்கிற இது மில்கில் நம்ம சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு நல்லா பிளெண்ட் பண்ணிக்கணும். அதையும் பிளெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும், இந்த பால் நம்ம காய்ச்சிட்டு இருக்கோம்ல, அந்த பாலில் சேர்த்துடணும். அதுக்கு முன்னாடி நான் நட்ஸ்லாம் ரெடி பண்ணி வச்சுருவேன். அதுக்கு மேலே டாப்பிங்ஸில் சேர்க்குறதுக்கு நான் பாதாம் அண்ட் பிஸ்தா அரைச்சி வச்சுருக்கேன். லைட்டாக இது பண்ணி வச்சுருக்கேன், அரைச்சி வச்சுருக்கேன். அதுவும் அதுக்கப்புறம் ரோஸ் பெட்டல்ஸும் வச்சுருக்கேன். இப்போ நல்லா ஒரு திக் கண்டென்ஸில் வந்துருச்சு. அதுக்கப்புறம் நம்ம ஏலக்காய் இருக்குல்ல, அதோடைய இது நான் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். ஏலக்காய் அது ஸ்மெல்க்காக அந்த அந்த ஒரு நல்ல ஒரு ஸ்மெல்க்கும் நல்லாயிருக்கும். அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் சர்க்கரை ஒரு 1/2 கப் சர்க்கரை சேர்த்துருக்கேன். 1/2 கப் சர்க்கரை சேர்த்துருக்கேன். நல்லா நம்ம பிளெண்ட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா காய்ச்சிக்கிறேன். அப்புறம் லாஸ்ட்டாக நம்ம நட்ஸ் இது பண்ணி வச்சுருக்கோம்ல, அந்த நட்ஸை கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அதையும் நல்லா இது பண்ணிக்கிறேன், மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இதை கொஞ்சம் ஆஃப் பண்ணிவிட்டு சிம்மில் வச்சுட்டு ஆஃப் பண்ணிடணும். ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணணுன்னா, நான் ப்ரெட்டு ஸ்கொயர் ஷேப்பில் இருக்குல்ல, அந்த லாஸ்ட்டில் அந்த எட்ஜில் இருக்கிற அந்த ப்ரௌன் கலரில் இருக்கிறோம், அதை கட் பண்ணிவிட்டு அதை 2ஆக கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். தனியாக ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா நம்ம டக்குன்னு ஒரு விஷயம் செய்யலை, அதை ரெடி பண்ணி வச்சிடணும். அப்போ நமக்கு ஈஸியாக இருக்கும் அடுத்து செய்யலை. அடுத்து அந்த ரோஸ் பெட்டல்ஸும் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன். இப்போ நம்ம ப்ரெட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை நம்ம இப்போ நம்ம ட்ரேயில் வைக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த ப்ரெட்டை கட் பண்ணி இப்படி தான் கட் பண்ணி வச்சுக்கணும். அப்போ தான் உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக அந்த ப்ரெட்டு நல்லா அது இதாகலை, நல்லா ஒரு டேஸ்ட் கொடுக்கும். அதுக்கப்புறம் நான் இதை நல்லா ஃபஸ்ட்டு ஊற்றுறேன். நல்லா அது ஃபுல்லாகவுமே ஃபில் ஆகணும், அந்தளவுக்கு நான் ஊற்றிக்கிறேன். அதுக்கப்புறம் ப்ரெட்டு ஃபஸ்ட்டு ஒரு அந்த இது ஃபுல்லாமே ட்ரே ஃபுல்லாக ஓரளவுக்கு நம்ம 1 பை 1 வச்சிடணும். 1 பை 1 வச்சுட்டு திருப்பி நம்ம என்ன பண்ணணுன்னா, 2வது நம்ம அந்த இது சேர்த்துக்கணும். திருப்பி அந்த நம்ம காய்ச்சி வச்சுருக்கோம்ல அந்த கஸ்டர்டோட அதையும் நம்ம திருப்பி 2வது சேர்த்துக்கணும். நான் இப்போ 1 பை 1 வச்சிட்டேன்னா திருப்பி இதை நான் சேர்த்துக்கிட்டேன். மேலே ஊற்றிக்கணும். பார்க்கவே ரொம்பவே கலர்ஃபுல்லாக அழகாக இருந்துச்சு, அழகாக இருக்குது. அதை விட டேஸ்ட் செம்மையாக இருந்துச்சு. உண்மையாகவே அரபியன் புட்டிங்னா இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குமா? இப்படி ஒரு டெசர்ட் செம்ம ஒரு ஃபேவரட்டான டெசர்ட் ஆயிடுச்சு எனக்கு. நான் ஃபஸ்ட்டு டைமாக இது செய்கிறேன், ஆனால் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அதுக்கப்புறம் இது நான் மேலே ஃபுல்லாக ஃபில் பண்ணிட்டேன். நல்லா ஃபுல்லாக அது ஃபுல்லாகவுமே ஃபில் ஆகிடணும். அந்த ப்ரெட்டு நம்மளுக்கு தெரியக்கூடாது, அந்தளவுக்கு ஃபுல்லாக ஃபில் பண்ணிட்டு இப்போ நான் நம்ம அந்த இது ஃப்ரெஷ் க்ரீம் எடுத்து வச்சுருக்கோம்ல, அந்த க்ரீமை அது மேலே சேர்த்துடணும். அதுவுமே நல்லா ஃபில் பண்ணிடணும். அடுத்து லாஸ்ட்டாக என்ன பண்ணணுன்னா, இந்த மேலே சஃப்ரான் அண்ட் நட்ஸு, அதுக்கப்புறம் ரோஸ் பெட்டல்ஸ்லாம் சேர்த்துருக்கேன். பார்க்கவே ரொம்பவே அழகாக நல்லா இருந்துச்சு.
இப்போ வந்து என் சேனல் நீங்கள் எல்லாருமே வாட்ச் பண்ணுறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைபர் தான் பண்ண மாட்றாங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் இன்னும் நிறையா ரமலான் சீரிஸ் போடுறேன். மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய். அஸ்ஸலாமு அலைக்கும்.